காத்திருந்து காத்திருந்து கால்வலி வந்ததம்மா, பார்த்திருந்து பார்த்திருந்து பாதம்தான் நோவுதம்மா. என்ன நாளை காணலையே? என்ன மாப்பிள்ள இந்த பக்கம்? நான் சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். பார்த்தா அப்படி தெரியலையே. என்ன தெரியல? கழுத கட்ட குட்டிச்சவரு. இது குட்டிச்சவராடா? கருத்தோ கதையோ சொன்னா அதை அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. ஓ அப்படியா? அனுபவிச்சிட்டா போச்சு. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். ஒன்றை பார்த்தா இங்கே சும்மா நின்ன மாதிரி தெரியலையே. யாரையோ ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. நான் யாரை தேட போகிறேன்? என் தாத்தா வாரேன்னு சொன்னார், அவரை தான் பார்க்கறதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ அப்போ இவ்வளோ ஆர்வமாக உன் தாத்தா தான் தேடிக்கிட்டு இருந்தியா? அவ்வளோ பாசமாக மாப்பிள்ள உன் தாத்தா மேலே? பின்ன இல்லாமல? இல்லைடா, இல்லை முந்த நேரத்து தான் டீ கடையில் வச்சு உன் தாத்தாவை வண்டையே ஏசிக்கிட்டு இருந்தியே, அதான் கேட்டேன். அது ஏதோ கோவத்தில் பேசியிருப்பேன். அங்கே பாடுறா, உன் தாத்தாவுக்கு ஆயுசு 100. அந்த வந்துக்கிட்டு இருக்காரு பாரு. எங்கடா? அதோ அங்கேயே பார். இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? என் ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு இருந்தேன் தாத்தா. வணக்கம் தாத்தா, எப்படி இருக்கீங்க? யார் இவன்? தாத்தா இவனை தெரியலையா? நம்ம வெட்டியோட பெரியப்பா பையன். யாரு அந்த மதுரைக்காரர் பையனா இவன்? ஆமாம் தாத்தா. வேற என்ன? ஆம்பளை. சும்மாறா, என் பேர் அம்பலவான. எல்லாரும் இவனை ஆம்பளைன்னு தான் கூப்பிடுவாங்க. என்னடா பேர் இது? அது ஒன்றும் பண்ண முடியாது தாத்தா, இவனுக்கு அப்படி தான் பேர் வச்சுருக்காங்க. செங்கலை விட என் பேர் நல்லா தான் இருக்கு. யாரா பார்த்துடா செங்கல்னு சொன்ன? ஐய அது உங்களே இல்லை தாத்தா, அவன் சும்மா வளரிக்கிட்டு இருக்கான். சொல்லி வை இவன்ட்ட, நான் யாருன்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கான். யார் தாத்தா நீங்கள்? டேய் சும்மாடுறா. அந்த காலத்துல தான் நாங்கள் எங்கள் கார் எடுத்துட்டு கிளம்புனா எங்கள் மொத்த நிலத்தையும் சுற்றி பார்க்க கூட முடியாது, தெரியுமா உனக்கு? ஆமாம், ஏன் ஒன்று விட சித்தப்பாட்டி உங்களை மாதிரி ஒரு டப்பா வண்டி இருந்துச்சு. நாங்களும் அந்த வண்டியை எடுத்துகிட்டு எங்கே கிளம்பினாலும் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரவே முடியாது. இடையில எப்போ பார்த்தாலும் நின்றுடும், பெட்ரோல் காலி ஆயிரும். நின்றுக்கிட்டு இருக்கும்போது அந்த கார் பெட்ரோல் குடிக்கும் தாத்தா. அதான் ஒரு வழியாக அந்த வண்டியை எப்படியோ விற்று தீர்த்துட்டோம். ஏன்டா அவன் தாத்தா அப்படி முறைச்சிட்டு கோபமாகவே போகிறாரு? ஏன்டா டே, அவரே எங்ககிட்ட அந்த காலத்தில் எவ்வளோ நிலம் இருந்துச்சு, எங்கள் நிலத்தெல்லாம் கார் எடுத்துகிட்டு போய் சுற்றி பார்த்தா கூட சுற்றி பார்க்க முடியாது, அவ்வளோ இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உன்ட்ட பெருமை பற்றிட்டு போகிறாரு. நீ என்னடானா அதெல்லாம் கண்டுக்காம அவர் காரை வேற டப்பா வண்டின்னு சொல்கிற. அப்புறம் ஏன்டா அவனை கோவத்தில் முறைச்சிட்டு போக மாட்டாரு? சாரடா மாப்பிள்ள, ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன். இந்த பாரு, தயவு செஞ்சு இனிமேல் யார் வந்து என்ன சொன்னாலும் ஆமான்னு மட்டும் சொல்லு, தேவையில்லாமல் எதுவும் பேசி வைக்காத, புரிஞ்சதா? இனிமே நீ எப்படி சொல்றியோ அதே மாதிரி செய்கிறேன். தேவையில்லாமல் எந்த ஒரு வார்த்தையும் பேச மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் சரி ஆமான்னு மட்டும்தான் சொல்லுவேன், சரியா? யார பார்த்து என்ன வார்த்தை சொல்றான்? அவன் மட்டும் என் கையில கட்டச்சான், அவனை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. என்ன பெரியப்பா, என்னாச்சு? எதுக்கு இவ்வளவு கோபம் வாரிய? அந்த பரமசிவம் இருக்கான்ல, அவன்கிட்ட கரை விஷயமா பேசிக்கிட்டு இருந்தேன். அவன் என்னை பார்த்து லூசுன்னுட்டான். என்னை பார்த்தா என்ன லூசு மாதிரியா தெரியுது? ஆமா. என்னடா சொன்ன? அப்ப நான் என்ன பைத்தியமா? ஆமா. டேய், அந்த கல்லு எங்க இவனை கொல்லாம விட மாட்டேன். ஐயோ மடிச்சுங்க பெரியப்பா, அவன் தலையில காலையில தேங்காய் விழுந்துட்டு அதுல இருந்து இப்படித்தான் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான். நீங்க தப்பா நினைக்காதீங்க, நீங்க போங்க, நான் அவனை பாத்துக்கிட்டேன். சொல்லி வை இவன்ட்ட, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? இன்னொரு வாட்டி இவனை நான் பார்த்தேன், என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. என்ன பார்த்து பைத்தியம்ன்றான். என்னடா வேலை பார்க்க நீ? ஏன் நீ தானே யார் என்ன வந்து சொன்னாலும் உங்க ஆமான்னு சொல்ல சொன்ன, அதான் சொன்னேன். ஐயோ கடவுளே, இவனை வச்சுட்டு நான் என்ன பண்றது? நான் என்னடா தப்பு பண்ணேன்? நீ ஒரு தப்பு பண்ணலடா, உன்னெல்லாம் ஃப்ரெண்டா வச்சுக்கிட்டு இருக்கேன் பாத்தியா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என்னடா மாப்பிள்ள இப்படிலாம் சொல்ற? பின்ன என்னடா, ஒரு மனுஷனுக்கு சொல் புத்தி இருக்கலாம், சுய புத்தி இருக்கலாம், இப்படி 2 புத்தி இல்லாத ஒருத்தனை இன்னைக்கு தானே நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கேன். ஓ அப்ப நான் தான் ஃபர்ஸ்டா? சூப்பரு. முருகா, ஏன் முருகா இப்படி என்ன சோதிக்க? நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? ஒரு நல்ல ஃப்ரெண்டு தானே கேட்டேன். அதான் கொடுத்துட்டாருல, என்னோட நல்ல ஃப்ரெண்டு உனக்கு எவன்டா கிடப்பான்? பேசாம இருடா, இல்லாட்டி நிஜமாலுமே தேங்காய் எடுத்து மண்டை உடைச்சிருவேன். ஏன் அங்க பாரு, நீ இவ்வளவு நேரம் யாருக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அந்த தாத்தா வந்துட்டு இருக்காரு. எங்கடா? அங்க பாருடா.
ஆஹா, வந்து விட்டால் வசந்த சேனை. யானையா? எங்கடா வருது யானை? இங்கே பாடுறா, அவங்க வந்துட்டு போகிற வரைக்கும் நீ மட்டும் ஏதாவது பேசுன, அப்புறம் நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதரா. பேசாமல் இருந்துரு. என்னமோ என்னாலதான் எல்லாம் நடக்கிற மாதிரி. இவன் மட்டும் அவங்கள பார்த்துட்டு சும்மா தான் நிற்க போகிறான். இதுக்கு என்கிட்ட இந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்கான் பார்த்துக்குங்க. என்ன தண்டா, எப்படி இருக்க? என் பேர் தண்டம் இல்லை, தண்டாயுதபாணி. ரொம்ப முக்கியம். நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? இது ரொம்ப லேட்டு. இதுக்கு நீ கேட்காமலே இருந்திருக்கலாம். சும்மா இருடா, இல்லாட்டி பல்ல உடச்சிருவேன். நான் நல்லா இருக்கேன். எல்லாரும் நான் சிங்காவே பேசிக்கிட்டு இருக்காங்க. இவன் ஒரு பைத்தியம், இவன் பேச்செல்லாம் கேட்காதீங்க. ஆமாம், இவன் நாசா சயின்டிஸ்ட்டு. இவன் பேச்ச எல்லாரும் கேளுங்க. சரி, என்ன இந்த பக்கம்? நான் சங்கியாத்த வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். இல்லை, ரொம்ப நாளாக நான் ஒன்று உன்கிட்ட கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ கேட்கலாமா? என்ன கேளு. இல்லை, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? அட பாவி, என்ன இப்படி பொசுக்குன்னு கேட்டுவிட்ட? சும்மாறா, நானே ஒரு ஃப்ளோவில் போய்கிட்டு இருக்கேன். என்னது கல்யாணமா? நான் உன்னை கல்யாணம் பண்ணணுமா? மூஞ்சியை பார்த்துருக்கியா நீ? மூஞ்சி பரவாயில்லாம தான் இருக்கு. இருந்தாலும் இவன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவான். என்னடா? ஆமாண்டா, நான் பண்ணிக்கிடுவேன். நான் வா மூஞ்சியை சொன்னேன். ஏன் மூஞ்சிக்கு என்ன குறைச்சல்? நான் நல்லா தானே இருக்கேன். என்னடா மாப்பிள? ஆமாம் மாப்பிள்ள, உனக்கு என்ன? நீ மட்டும் படத்தில் நடிச்சிருந்தனா அடுத்த சூப்பர் ஸ்டார் நீ தான். பண்ணார இவனா சூப்பர் ஸ்டாரா? படத்துல பல பேர் நடிச்சு எல்லாரும் ஆசைப்பட்டு இன்னும் ஒருத்தர் சூப்பர் ஸ்டார் ஆக முடியல. ஒரே சூப்பர் ஸ்டார் எங்க தலைவர் மட்டும்தான். தெரியுமா உனக்கு? இப்போ எதுக்கு தேவையில்லாம அரசியல் பேசிக்கிட்டு இருக்க? யார் அரசியல் பேசிக்கிட்டு இருக்கா? தலைவர்னு ஒருத்தரை பற்றி பேசினாலே அது அரசியல் தான். இந்த பாரு, எனக்கு உன்னை பிடிக்கல. நான் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டேன். இனிமே என் மூஞ்சிலே முடிக்காத. வீணா, வா போலாம். உங்க பேர் வீணவா? ஆமா, என் பேர் வீணா தான். இப்ப என்ன இருக்கு? எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தை உங்களால் மட்டும்தான் தீர்த்து வைக்க முடியும். என்ன சந்தேகம்? இல்லை, இந்த வீணா போனவன் திட்டுறாங்களே, அது எல்லாரும் ஒன்னையா திட்டுறாங்க. அப்படி ஒன்னதான் திட்டுறாங்கன்னா அத்தனை பேர் திட்டக்கூடிய அளவுக்கு நீ என்னதான் தப்பு பண்ண? வா பூஜா, இங்கேருந்து போகலாம். இல்லாட்டி இந்த மண்டையை உடைச்சிருவேன். டேய், என்னடா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நீ? இப்படி காலையிலேருந்து வம்ப வளர்ப்பு கொடுத்து வாங்கிட்டு இருக்க. என் நல்ல ஃப்ளோவில் போய்கிட்டு இருந்தேன். நல்லா பேசி நான் இப்போ சரி பண்ணியிருப்பேன். இப்படி தேவையில்லாமல் இடையில பேசி என் வாழ்க்கையை வீணடிச்சிட்டா பாவி. என்னது, நாங்கள் எடுத்தனா? ஏன்டா எடுத்துட்டுல புசுக்குன்னு கல்யாணம் பண்ணுறேன்னு கேட்டுட்டு அந்த பிள்ளைய கோவப்படுத்திட்டு நீ என்ன சொல்கிறிய? நான் என்னடா தப்பு பண்ணேன்? டேய், ஒரு பொண்ணை பார்த்த உடனே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு ஏதாவது பேசியிருந்தேன்னு வச்சுக்கோயேன், அதில் ஒரு நியாயம் இருக்குது. அதை விட்டுட்டு எடுத்துலேயே ஒரு பொண்ணை பார்த்தோன்னே ரொம்ப நாள் அவங்கள்ட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா இப்படிலாம் எந்த வேணாலும் கேட்பாங்கடா. அது அவளை பார்த்தோன்னே ஏதோ பயத்தில் வளரிட்டேன். ஏன்னா பயத்தில் வளர்றவன் கல்யாணத்தை பற்றியெல்லாம் வளருவான். அது சரி, அவள் ஃப்ரெண்டுகிட்ட இதுக்குள்ள அப்படி தேவையில்லாமல் கேள்வி கேட்ட? அது எல்லாம் ஒரு காரணமாக தான். என்ன காரணம்? இன்னைக்கு நான் அப்படி கேட்டதுக்கு இன்னும் ஒரு 4-5 நாளைக்கு அவள் என்னை பற்றி மட்டும் தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பா. என்னடா சொல்கிற நீ? நான் சரியாக தான் சொல்கிறேன். நீ வேணா பாரு, இன்னும் ஒரு 4-5 நாளைக்கு அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட என்னை பற்றி பட்டு பேசி பேசி புலம்பி என்னை திட்டிக்கிட்டே இருக்க போகிறா பாரு. இதில் என்னதுல நல்லது நடக்க போகுது? டேய், உனக்கு தெரியாது, என்றைக்குமே சண்டையில் ஆரம்பிக்கதாண்டா போ போ காதலில் முடியும். என்னது காதலா? ஆமாம். எப்போ இருந்துடா? இந்தா இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியிலேருந்து. ஏண்டா, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்றை மாதிரி ஒரு கேனப்பை இந்த உலகத்திலே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நீ போகிற போக்க பார்த்தா ஒன்றை மாதிரி ஒரு புத்திசாலியும் உலகத்தில் கிடையாது போல இருக்கடா. அதெல்லாம் அப்போ டைம் டு டைம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத. அப்போ இப்போ ஏன் வழி? 2 பேருக்குமே ஒரு நல்ல வழி பிறக்கும். டென்ஷன் ஆகாத, நான் பார்த்துக்கிடுத. என் நேரம் நல்ல நேரம். வா, வந்த வேலை முடிஞ்சிட்டு போகலாம். உங்களுக்கு இங்கே கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பக்கத்தில் ஒரு மணி இருக்கும், அந்த மணி லேஸை தட்டி விட்டுட்டு போனீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. மிக்க மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் வணக்கம்.
வணக்கம்.